Hi everyone, welcome to Tamil Udiram. இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மே பார்ட் 1 MCQ. அதாவது நம்ம சேனலில் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு ரிவிஷன் மாதிரி குயிக் ரிவிஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மந்தோட பார்ட் 1 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே அப்சர்வ் குளோபலி ஆன் சர்வதேச தொழிலாளர்கள் தினம் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் டே. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் த US கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஸ் பர் த ரீசன்ட் டேட் ஆஃப் US ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். US கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஹோல்டர் இதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா US ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் வந்து பார்த்தீங்கன்னா US கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட லார்ஜஸ்ட் ஹோல்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹஸ் சப்போர்ட்டட் ஆஸ்திரேலியாஸ் டிமாண்ட் ஃபார் அன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் இன்டு த ஆரிஜின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். அதாவது இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கில் டிமாண்ட் பண்ணணும், அதாவது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஆஸ்திரேலியோட டிமாண்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் பிராண்ட்ஸ் வில் சூன் ஸ்டார்ட் மேக்கிங் சானிடைசர்ஸ். கீழே இருக்க இந்த பிராண்டில் எந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சானிடைசர்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வென் வில் த மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் பி கண்டக்டட். மகாராஷ்டிரா MLC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, MLC எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். May 21 தான் எலெக்ஷன்ஸ் தான் அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. MLCயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதோட சேர்பர்சனாக யார் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் டெல்லி வில் ஃபால் அண்டர் விச் அமாங் த ஃபாலோயிங் ஜோன்ஸ். அதாவது கொரோனா பேண்டமிக் நிறைய ஜோன்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் டெல்லியில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜோனுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட். டெல்லியில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே ரெட் ஜோனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச்டு த ஜீவன் அமிர்த் யோஜனா, a unique scheme to boost immune system to citizens of the state. எந்த மாநிலம் வந்து பார்த்தா ஜீவன் அமிர்த் யோஜனா அப்படின்றது வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த யோஜனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்டேட்டில் இருக்க சிட்டிசன்ஸோட இம்யூன் பவர் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்தியப்பிரதேஷ் தான் ஜீவன் அமிர்த் யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹஸ் அப்ரூவ்ட் $346 million லோன் டு இந்தியன் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் ரிலையபிள் பவர் கனெக்ஷன் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB வந்து பார்த்தீங்கன்னா $346 million வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ரிலையபிள் பவர் கனெக்ஷன் வந்து ரூரல் ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்காக, வில்லேஜ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மின்சார இணைப்பு கொடுக்கறதாக வாங்கியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $346 million கொடுத்துருக்காங்க ரிலையபிள் பவர் கனெக்ஷன் ரூரல் ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was awarded the Sir Richard Hadley Medal during the 2020 நியூசிலாந்து கிரிக்கெட் அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட். 2020 அது 2020 நியூசிலாந்தில் கிரிக்கெட் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Sir Richard Hadley Medal அப்படின்றத வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு பேர் தான் ராஸ் டைலர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா Sir Richard Hadley Medal அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருதை வந்து வாங்கியிருக்காரு. ராஸ் டைலர் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த GDP growth rate forecasted by Moody's for India for the year 2020. அதாவது மூடிஸ்ன்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவோட க்ரோத் ரேட் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. மூடிஸ் ஒன் ஆஃப் த ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2020 GDP க்ரோத் ரேட் இந்தியா வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 0.2%. அடுத்து பாருங்க. விச் ரேட்டிங் ஏஜென்சி ஹஸ் பிரிடிக்டட் தட் த டோட்டல் லாஸ் டு இந்தியா டியூ டு லாக்டவுன் would be 10 lakh crore or ₹7,000 per person அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டோட்டல் லாஸ் லாக்டவுனால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 lakh crore 10 லட்சம் கோடி ரூபா ஆகும். அப்படி இல்லைனா ஒரு பர்சனுக்கு 7,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிசில் தான் வந்து கிறிசில்ன்ற ரேட்டிங் ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was appointed as the new secretary to the Ministry of Women and Child Development on May 1, 2020. Ministry of Women and Child Development ஓட நியூ செக்ரட்டரி யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜய் ட்ரிக்கே அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அஜய் ட்ரிக்கே அப்படின்றவர் தான் Ministry of Women and Child Development நியூ செக்ரட்டரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been named as the new economic affairs secretary. நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியை யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தருண் பச்சாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி.
ஹூ ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் டு கட்டார். கட்டாரோட இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர், கட்டாருக்கு இந்தியாவோட நெக்ஸ்ட் அம்பாசடர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீபக் மிட்டல். தீபக் மிட்டல் தான் இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் டு கட்டார். Who has been appointed as the new chief to Public Enterprises Selection Board PESB for 3 years. அடுத்த 3 வருஷத்துக்கு பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டோட புது சீஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஜீவ்குமார் தான் PESBயோட அடுத்த 3 வருஷத்துக்கான புது சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Who has named men's ODI player of the year in the New Zealand Cricket Award Ceremony 2020? நியூசிலாந்து கிரிக்கெட் அவார்ட் செரமனி 2020 நியூசிலாந்தில் மென்ஸ் ODI பிளேயர் ஆஃப் த இயர் ஒரு நாள் போட்டி தொடர்கான மென்ஸ் பிளேயர் வந்து யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸ் தான் மென்ஸ் ODI பிளேயர் ஆஃப் த அவர் நியூசிலாந்து கிரிக்கெட் அவார்ட் செரமனி 2020. அது கொஸ்டின். லெஜெண்டரி ஃபுட்பாலர் Chowni Goswami passed away on April 30, 2020. He had captained the Indian football team to victory in which among the following tournament? அதாவது லெஜெண்டரி ஃபுட்பாலர் சவுனி கோஸ்வாமி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. April 30 இறந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருந்தாங்க. கேப்டனாக இருந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து வலியுறுத்திருந்தாங்க. அது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன டோர்னமெண்ட் அப்படின்னா 1962 ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் ஃபுட்பால் டீம் வின் பண்ணுறதுக்கு இவர் தான் கேப்டனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. Who will be representing India at the Shanghai Cooperation Organization Ministers Meeting? Shanghai Cooperation Organization SCO Ministers Meetingல வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ஆன்லைனில் வந்து நடக்கும்போது யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. நேம் பார்த்தவங்க எஸ் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which nation had said that it will oppose US attempt to extend arms embargo on Iran அப்படின்னு சொல்லிட்டு. Which nation has said that it will oppose US attempt to extend arms embargo on Iran? அது ஈரான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. டீல்ஸ் எல்லாமே ட்ரேட் டீல் வந்து இது பண்ணதுனால US வந்து பண்ணியிருக்காங்க. US வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் எம்பர்கோ வந்து போட்டிருக்காங்க ஈரான் மேலே. அது வந்து எந்த நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. Which among the following companies have permitted work from home to its employees for an indefinite period? கீழே எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் பீரியட் காலவரையின்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எம்ப்ளாயிஸ் சொல்லியிருக்காங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டெஃபினைட் பீரியட்ல இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ப்ரொவைட்ஸ் $1 பில்லியன் லோன் டு இந்தியா டு ஃபைட் கோவிட்-19 வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. US டாலரில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. The election commission has set up a committee to examine Gujarat High Court's judgment on which constituency. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சியில் ப்ராப்ளம் வந்து அது வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அது எந்த கமிட்டி அப்படின்னு எந்த கான்ஸ்டியூன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது தொகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தோல்கா குஜராத்தில் தோல்கான்ற கம்யூனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அட்ரஸ் இஸ் கண்ட்ரிமேன் அண்ட் அனௌன்ஸ்ட் அன் எக்கனாமிக் பேக்கேஜ் ஆஃப் டேஷ் கிவிங் ஸ்ட்ரெஸ் ஆன் லேண்ட் லேபர் லிக்விடிட்டி அண்ட் லா. நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakh crore rupees 20 lakh crore தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Department of Consumer Affairs partnered with tech startups SafeJob and Seek5. What is the name of this initiative? Consumer Affairs Department வந்து பார்த்தீங்கன்னா 2 டெக் ஸ்டார்ட் அப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்து கை கொடுத்துருக்காங்க. SafeJob and Seek5 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுரக்ஷா ஸ்டோர்ன்றது தான் அது இனிஷியேட்டிவ். Which state has become the first one in India to regulate cultivation of crops அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநிலம் எது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கல்டிவேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிராப் கல்டிவேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுற முதல் மாநிலம் இந்தியாவில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தெலுங்கானா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கல்டிவேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுற முதல் மாநிலம். Andhra Pradesh government recently set up a high power committee to probe the Vizag gas leak incident. Who is the head of the committee? ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி பாலிமர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் வந்து ஆச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவ் பண்ணுறதுக்காக விசாரிக்கிறதுக்காக ஒரு ஹை பவர் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீரஜ்குமார் பிரசாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியோட ஹெட். The Shorai cover painting of which state has received the geographical indication tag from geographical indication registry. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து geographical indication வந்து இருக்குது. அதில் வந்து ஷோராய் கவர் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஷோராய் கவர் பெயிண்டிங்கிறது வந்து geographical indication புவிசார் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. The government has announced how much reduction in TDS, TCS rates till March 31, 2020.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஆன்சர் வந்து 25%. The government has announced how much emergency liquidity for the power distribution funds as a part of Atmanirbhar economic package அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த Atmanirbhar economic packageல கவர்மெண்ட் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எமர்ஜென்சி லிக்விடிட்டி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எவ்வளோனா ₹90,000 crore. 90,000 crore வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லிக்விடிட்டி ஃபண்டாக கொடுக்குறாங்க. Morgan Stanley projects இந்தியா ஜிடிபி growth ஃபார் 2020 at %. மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி growth வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0%. இந்தியாவோட ஜிடிபி growth 2020 வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்குன்னு சொல்லிட்டு மார்கன் ஸ்டான்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. What is the rank of India in World Economic Forum's Global Energy Transition Index? World Economic Forum தான் இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் Global Energy Transition Index 2020 இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 74th. World Economic Forum Global Energy Transition Indexல இந்தியா வந்து 74th பிளேஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இருக்காங்க. Who has been appointed as the new chairman of CBSE? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது சேர்மனாக யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் அகுஜா வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட புது சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. FIFA Under-17 Women's World Cup in India to be held in 2021. Who is the following is the head coach of the Women's Under-17 of the Indian football team? இந்தியன் ஃபுட்பால் டீமோட Women's Under-17 டீமோட ஹெட் கோச்சை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா FIFA Under-17 Women's World Cup வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது, 2021 நடக்க போகுது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாமஸ் டெனர்பே தான் Women's Under-17 இந்தியாவோட ஃபுட்பால் கோச்சாக இருக்காரு. What is the name of former TT national champion in 1989 who recently passed away? டேபிள் டென்னிஸோட நேஷனல் சாம்பியன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மன்மித் சிங் வலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் நேஷனல் சாம்பியன் ரீசெண்டாக இறந்தவங்க. What is the name of the TV actor who was best known for his appearance in TV series Crime Patrol recently passed away? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அவர் வந்து டிவி சீரிஸ் Crime Patrol டிவி சீரிஸில் பயங்கர பாப்புலரான ஆக்டர். அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நேம் என்னன்னா ஷஃபிக் அன்சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஆக்டர் இறந்தவங்க. The US Centers for Disease Control and Prevention CDC will provide how much financial assistance to India to respond to the COVID-19 crisis? COVID-19 கிரைசிஸ்க்கு US Center for Disease Control and Prevention CDC எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $3.6 million வந்து அவங்க வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Saudi Arabia to raise VAT from 5% to -% from 1st July. வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 1st ஜூலைலேருந்து எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நார்மலாக 5% வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15%. 5% 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Which country has renamed its street as தாகூர் ஸ்ட்ரீட்? எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து தாகூர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் போர்ட்டல் ஹஸ் பீன் லான்ச்டு பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி? சாம்பியன்ஸ் என்ற போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு யூனியன் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க. அது எந்த யூனியன் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்சர் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் அப்படின்ற போர்ட்டல் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனியன் HRD மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஹஸ் லான்ச்டு விச் ஹெல்ப்லைன் ஃபார் கவுன்சிலிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு. யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரோஷா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்லைனோட நேம். Atal Pension Yojana provides a minimum guaranteed pension ranging from dash on attaining 60 years of age. Atal Pension Yojanaன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் யோஜனா. அது வந்து பார்த்தீங்கன்னா 18 to 40 years ஏஜில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அவங்க வந்து மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். அப்படி பே பண்ணாங்கன்னா அவங்க வந்து 160 years ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து வரும். அந்த பென்ஷன் அமௌண்ட் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு ரேஞ்சில் இருக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து அது ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து இருக்கும் 60 years ஆனதுக்கப்புறம். அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹1000 to 5000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து பென்ஷன் வரும். 1000 to 5000 rupees.
விச் ஏர்போர்ட் ஹேஸ் வான் த ஸ்கைட்ராக்ஸ் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்கைட்ராக்ஸ் அவார்டு அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. எதுக்குன்னா ரீஜனல் ஏர்போர்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஏர்போர்ட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸ்கைட்ராக்ஸ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் அண்ட் இந்தியா சென்ட்ரல் ஏஷியாவில் வாங்குறது எந்த ஏர்போர்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைட்ராக்ஸ் அவார்டு வந்து வாங்கின ஏர்போர்ட். The Ministry of Finance released how much amount to 14 states to battle COVID-19. Ministry of Finance வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 பேட்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களோட பரிந்துரை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6,195 crore. 6,195 crore தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட். Which city has launched the Pranavayu program to create awareness and need of self-examined respiratory health. Self-examined respiratory healthக்காக வந்து பார்த்தீங்கன்னா Pranavayu program அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வந்து கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த சிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா Pranavayu program அப்படின்ற அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சிட்டி. அந்த நேம் பார்த்துக்கோங்க. Who launched the first ever FIR Aapke Dwar Yojana? FIR Aapke Dwar Yojana வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து லான்ச் பண்ணாங்க, எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் FIR Aapke Dwar Yojana அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. As per Register General of India data, which state showed highest death rate in the country? அது Register General of India data அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே இந்தியாவில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஹையஸ்ட் டெத் ரேட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகப்படியான இறப்பு விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Which among the following states will develop its own standard operating procedure for the tourists visiting the place? அது ஃபாலோயிங் ஸ்டேட்ஸில் எது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு SOP அப்படின்னுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எப்படி வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து நடக்கணும், எப்படி வந்து அந்த நிறுவனம் இருக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் விசிட்டிங் த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ண ஸ்டேட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா தான். ஏன்னா கோவாவில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய வந்து வருவாங்க. அதனால ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டெவலப் பண்ணியிருக்காங்க. Who developed BiPAP non-invasive ventilator Swatvayu in 36 days for coronavirus அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் NIV அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வத்வாயு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 36 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க கொரோனா வைரஸ்க்கு. அது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா CSIR NIL அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. Who has taken the charge as Secretary of the Ministry of New and Renewable Energy? மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜியோட புது செக்ரட்டரியாக யார் சார்ஜ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சேகர் சத்ருவேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா புது செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி. Which country has won the inaugural FIDE-Chess.com ஆன்லைன் நேஷன்ஸ் கப்? ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் டோர்னமெண்ட் வந்து அதில் நிறைய கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செஸ் டோர்னமெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா FIDE-Chess.com. அது வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5th place வந்தாங்க. விச் பேரா அத்லெட் ஹாஸ் அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட்ங்களா? எந்த பேரா அத்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தீபா மாலிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரா அத்லெட் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எது ஸ்போர்ட்ஸில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். வென் இஸ் வேர்ல்ட் டியூனா டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டியூனா டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. வென் இஸ் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டே 2020 செலிப்ரேட்டட்? இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டே 2020 எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செகண்ட் மே. வேர்ல்ட் டியூனா டேவும் செகண்ட் மே தான், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டேவும் செகண்ட் டே தான். In the recent open budget survey, who has been at the top in terms of budget transparency and accountability? இந்த ஓப்பன் பட்ஜெட் சர்வே ரீசெண்டாக வந்து ஒரு ஓப்பன் பட்ஜெட் சர்வே வந்து நடத்துனாங்க. அதில் பட்ஜெட் டிரான்ஸ்பரண்ட்டி அண்ட் பட்ஜெட்டோட டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நம்பகத்தன்மையில் வந்து எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Name the entertainment program which has recently created the world record of highest viewed entertainment program globally. ரீசெண்டாக வந்து பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதிகமான நேயர்கள் வந்து பார்த்த ஒரு ப்ரோக்ராம் இது குளோபலாக வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமாயணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Name the app developed by CSIR Central Road Research Institute to connect farmers to supply chain and freight transportation management system. ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா CSIR வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க.
சிஎஸ்ஐனும் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கனெக்ட் ஃபார்மர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை கனெக்ட் பண்ணி சப்ளை செயினை வந்து பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆப் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப் நேம் வந்து கிஷான் ஷாபா ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிஷான் ஷாபா ஆப். Shipping Ministry has declared a compensation of rupees 50 lakh per people employed with major ports in the country. How many major ports are there in India? Shipping Ministry வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ் பீப்புள் வந்து எம்ப்ளாய் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மேஜர் போர்ட்ஸ் ஆர் தேர் இந்தியாவில் வந்து மொத்தம் எவ்வளோ மேஜர் போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12. இந்தியாவில் வந்து 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து 50 lakh காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஷிப்பிங் மினிஸ்ட்ரி. The center has bought which water management authority under the Jal Shakti Ministry. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலாண்மை வாரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. Which state government has topped the list of states in terms of providing jobs under the மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேண்டிடேட். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகள் கொடுத்த ஸ்டேட்டை எந்த ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி கோவிட்-19 பேண்டமிக் பீரியடில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்குள்ள எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதிக வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. Check how the black rice has received GI tag. It's found in which state? அதாவது பிளாக் கருப்பரிசி அப்படின்னு சொல்லலாம். அது சாக்கோ அப்படின்னுவாங்க. அது ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புதுசாக குறியீடு கிடச்சிருக்கு. ஜார்பல் இண்டிகேஷன் டேக் கிடச்சிருக்கு. அது எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு கேட்டிருங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட இந்த பிளாக் ரைஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்பல் இண்டிகேஷன் டேக் கிடச்சிருக்கு. The All India Institute of Ayurveda and Delhi Police organized which program for Delhi Police Personals அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து டெல்லி போலீஸ் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுரக்ஷான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட நேம். NCSTC and Department of Science and Technology has launched a program named YASH to promote grassroots level response on health. YASH stands for NCSTC Department of Science and Technology பார்த்தீங்கன்னா YASH அப்படின்ற ஒரு கிராஸ்ரூட் லெவல் ரெஸ்பான்ஸ் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அந்த YASHோட அப்டேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த YASHோட அப்டேஷன் என்னன்னா இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அந்த நேம். Who has been conferred with Order of Rising Sun Award by Japan. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா Order of Rising Sun சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்ஜம் தபாலி சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா Order of Rising Sun அப்படின்ற அவார்டு வந்து ஜப்பான் கொடுத்தாங்க. எந்த கண்ட்ரி கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஜப்பான். Name the person who has been elected as an international honorary member to the American Academy of Arts and Sciences. American Academy of Arts and Sciences இன்டர்நேஷனல் ஆனரரி மெம்பரை யாரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோபனா நரசிம்மன் இந்தியா சொல்லி சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இன்டர்நேஷனல் ஆனரரி மெம்பரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. IIT மெட்ராஸ் ப்ரொஃபஸர் டேஸ் been selected for Nikkei Asia Prize 2020 in the category of Science and Technology. IIT மெட்ராஸோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா Nikkei Asia Prize 2020 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பில் பிரதீப் தான் IIT மெட்ராஸ் ப்ரொஃபஸர் Nikkei Asia Prize 2020 வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. Who has been appointed as an advisor to Google Pay India. இந்தியாவோட கூகுள் பேக்கு அட்வைஸராக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிகா சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இந்தியாவோட அட்வைஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நேம் த பர்சன் who has taken over the charge as secretary to the Ministry of Micro Small and Medium Enterprises. MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் செக்ரட்டரி யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யார் சார்ஜ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் குமார் சர்மா தான் MSMEயோட செக்ரட்டரியாக சார்ஜ் எடுத்திருக்காங்க. Which of the following regional rural bank has launched the loan scheme Vikash Abhiyanன்றது எந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. படத்தில் இருக்க பாருங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் தான் விகாஷ் அபியா அப்படின்ற லோன் ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. Name the person who was recently banned by ICC from all cricket for a period of 2 years after he accepted the one charge of breaching the ICC anti-corruption code. ICC ஆன்டி கரப்ஷன் கூட பிரீச் பண்ணதாக வந்து அவரே ஒத்துக்கினால வந்து பார்த்தீங்கன்னா 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து பேன் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து டெஸ்ட் T20 1-Dலேருந்து. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அகர்வால் தான் 2 years வந்து பேன் பண்ணியிருக்காங்க. Which country's cricket team has reached the top in ICC test rankings. இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ICC டெஸ்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் டெஸ்ட்டில் எந்த டீம் வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எந்த டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ICC டெஸ்ட்டில் நம்பர் 1 வந்திருக்காங்க.
who has been won the Fed Cup Art Award. Fed Cup Art Award வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா பார்த்தீங்கன்னா Fed Cup Art Award வந்து வாங்கியிருக்காங்க. யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல் லான்ச்ட் இ-புக் டைட்டில் டேஷ் இந்தியா ரீடிஸ்கவர்ட். யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலாத் சிங் லான்ச் வந்து ஒரு இ-புக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பிபி லால் இந்தியா ரீடிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரீசென்ட்லி பாஸ்ட் அவே டென்னிஸ் கோல்பர்க் வாஸ் ஏ ஃபேமஸ். டென்னிஸ் கோல்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அவர் வந்து என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் வந்து சோஷியல் ஒர்க்கர். டென்னிஸ் கோல்பர்க் ரீசெண்டாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர். The CEO of the Film and Television Producers Guild of India passed away recently. Film and Television Producers ஓட CEO வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து குல்மித் மக்கார். When is World Press Freedom Day celebrated? World Press Freedom Day எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3rd May தான் World Press Freedom Day. Coal Miners Day 2020. When is Coal Miners Day 2020? Coal Miners Day 2020 என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th May தான் Coal Miners Day 2020. Which country has announced to increase the 1 year visa of medical and health workers? ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸோட டென்யூர் அந்த விசா டென்யூர் வந்து பார்த்தா 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூகே யுனைடெட் கிங்டம் தான் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. Which among the following has been featured among the top 20 inspirational leader of Medicine Maker Power List 2020? Medicine Maker Power List 2020 சொல்லிட்டு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது யார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 20 வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் லீடர்ஸ் நேம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரண் மஸ்முதா ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் மேக்கர் பவர் லிஸ்ட் 2020 டாப் 20 வந்திருக்காங்க. How many states have been added under One Nation One Ration Card scheme? இது வரைக்கும் வந்து எவ்வளோ ஸ்டேட் வந்து One Nation One Ration Card ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 5 states வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. The government has revised the minimum support price for minor porous procedure of how many items? Government வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஐட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஐட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் 49 ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது பாரஸ் ப்ரொடியூஸ்க்கு மைனர் பாரஸ் ப்ரொடியூஸ். Indian Railways has announced to run which trains to move migrant workers, pilgrims, tourists, students stranded at different places due to lockdown. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சிக்கி வச்சிருக்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஸ்டேட்டுக்கு கூட்டு போகிறது ஒரு ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நேம் வச்சிருக்காங்க. அது நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் என்னன்னா ஷ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறது. Which state government has started agro entrepreneur facilitation desk? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ என்டர்பிரினர் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார்மர்ஸுக்காக. எந்த ஸ்டேட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா திரிபுரா வந்து அக்ரோ என்டர்பிரினர் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. Which state government has banned the purchase of government vehicles like cars and jeeps for a year? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ் அதாவது கார்ஸ் ஜீப்ஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஒன்று அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 yearக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ் கார் ஜீப்லாம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Which state to provide free insurance cover premium to its people? அது ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டத்தோட ப்ரீமியம் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அங்கே இருக்க ஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர் ப்ரீமியம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Defense Institute of Advanced Technology Pune has developed a microwave sterilizer that can disintegrate COVID-19 virus within 30 seconds. What is the name of this sterilizer? ஒரு ஸ்டெரிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா புனேல இருக்கிறது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டெகிரேட் செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நேம் ஆஃப் த ஸ்டெரிலைசர் அந்த ஸ்டெரிலைசரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுல்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரிலைசரோட நேம். Name the Indian origin girl who got the honor of naming NASA's first Mars helicopter. இந்தியன் ஆரிஜின் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. என்ன நேமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா வனிசா ரூபானி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வனிசா ரூபானி.
According to the latest report of International Energy Agency (IEA), lockdown in India has reduced energy demand by almost as much. The International Energy Agency வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லாக்டவுன் வந்ததுனால இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ % குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30%, 30% பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் குறைஞ்சிருக்கு. Who has been appointed as the Director Operations of NTPC? என்டிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும், நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். அதில் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஆப்ரேஷன்ஸ் டைரக்டர். Who has been appointed as the new CRO of Yes Bank? Yes Bank ஓட CRO புதுசாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீரஜ் தவான் தான் Yes Bank ஓட புது CRO. Which company has acquired 49% stake in the Mahindra Asset Management Company? மகேந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 49% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனுலைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 49% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. Which company has increased its stake in US-based tech company Skytran to 26.3%? US-based tech company, ஒரு டெக்னாலஜி கம்பெனி Skytran அப்படின்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி 26.3% அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 26.3%. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா Skytranல 26.3% ஸ்டேக் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. Which bank's license as cancelled by RBI? RBI வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேங்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிகேபி பேங்கோட லைசன்ஸ் தான் வந்து ரீசெண்டாக RBI வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. Recently, a book titled Shivaji in South Block: The Unknown History of a Poor People has been written on the glorious history of this state. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து டைட்டில் ஆச்சு சிவாஜி இன் சவுத் பிளாக் த அன்னோன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏ பவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு முக்கியமான வரலாறு பற்றின ஒரு புக்காக தான் இது வந்து இருந்துச்சு. அது எந்த ஸ்டேட் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர். ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ஆர்வி ஸ்மித் வாஸ் ஏ ஃபேமஸ். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வி ஸ்மித் அப்படின்றவர் வந்து இறந்துட்டார். அவர் வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆத்தர். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்சர்வ் குளோபலி ஆன் 12th May 2020. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 12th May வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Recently, UN and its supporting agencies have launched a global campaign to raise how many $1 billion to fight COVID-19. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டிங் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 ஃபைட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக. அந்த கேம்பெயினில் எவ்வளோ $1 billion வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $6.7 billion வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து $6.7 billion. Who has recently become the world's second largest ஸ்மார்ட் வாட்ச் செல்லர்? அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட்ஸில் 2வது மிகப்பெரிய ஸ்மார்ட் வாட்ச் செல்லர் வந்து செகண்டாக வந்து ஒருத்தர் அப்டேட் ஆகிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் செல்லர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. Indian Railways will be reopening passenger train service from which date? Indian Railways will be reopening passenger train service from which date? Indian Railways வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ இருந்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா May 12th பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இது பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா June 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணதான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. According to a recent report, how much has the number of tigers in the Indian Sundarbans increased? இந்த சுந்தர்பன் நேஷனல் பார்க்கில் எவ்வளோ டைகர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டோட்டலாக எவ்வளோ டைகர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 96 டைகர்ஸ் வந்து இருந்திருக்கு. Recently, who has been inducted as the member in the advisory council of 15th commission? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி கவுன்சிலில் ஒரு மெம்பர் வந்து புதுசாக வந்து இண்டக்ட் பண்ணாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியம் அப்படின்றது தான் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு அட்வைசரி கவுன்சிலில் புது மெம்பராக வந்து ஆட் ஆயிருக்காரு. ராஜ்நாத் சிங் has approved the proposal of the abolition of 9,300% military engineering services on the recommendation of which of the following company? ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்க 9,304 போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணார், வந்து கேன்சல் பண்ணார். அது வந்து ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். அந்த கமிட்டி வந்து யார் கமிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நந்தன் நெல்கேனி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க.
Name the India's Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, who has recently presented the award of the winners of Start of India Animal Husbandry Grand Challenge. இந்தியாவோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வந்து அவர் கொடுத்தாரு. என்ன அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிராண்ட் சேலஞ்ச் அவார்டு வந்து அந்த வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு வந்து கொடுத்தாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யூனியன் மினிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா கிரிராஜ் சிங் தான் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி. Government hikes 2021 market buying limit how much rupees from earlier is 4.2 lakh crore amid COVID-19 காக வந்து இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் அவங்க கடன் வாங்குற இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 lakh crore rupees 12 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாரோயிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Which state government has again started the Chief Minister Jan Kalyan Sambal Yojana? அது வந்து பார்த்தீங்கன்னா ஜன் கல்யாண் சம்பால் யோஜனா அப்படின்றத இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் சீஃப் மினிஸ்டர் ஜன் கல்யாண் சம்பால் யோஜனா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Which of the following state governments announced exemptions for new projects from provisions of labor laws? ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே லேபர் லாஸ் வந்து அதிகமாக வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லேபர் லாஸ்க்கு எக்ஸம்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத். Which institute has developed India's first indigenous antibody detection kit for COVID-19? First indigenous antibody detection kit COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NIV, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இண்டிஜினஸ் ஆன்டிபாடி டிடெக்ஷன் கிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. Recently, GlaxoSmithKline has sold what percentage of its stake to Hindustan Unilever? GlaxoSmithKline அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Hindustan Unileverக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து விற்றுட்டாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.7% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. Name the vaccine and biotherapeutics manufacturer which has tied up with the Indian Council of Medical Research to develop indigenous COVID-19 vaccine. COVID-19 மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ICMR கூட சேர்ந்து இவங்க வேக்சின் பயோதெரபிஸ் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தா டைப் வச்சிருக்காங்க. அது என் டைப் வச்ச வேக்சின் பயோதெரபிஸ் மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் BBIL அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க ICMR கூட COVID-19 வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக. Recently, how many years has the tenure of FIH president? FIH president நரேந்திர பாத்ராவோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Recently, NABARD has disbursed how many crore rupees to state cooperative banks and regional rural banks to give loans to farmers and the needy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக NABARD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்கும் வந்து ஃபார்மர்ஸ்க்கும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,767 crores வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. Who has launched the ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி? ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ். SBI reduces benchmark lending rate by how much basis point with effort from 10th May? SBI வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட benchmark lending rate வந்து பார்த்தீங்கன்னா 10th Mayலேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 15% குறைச்சிருக்காங்க. Who is the author of recently released book Fear of God? Fear of God அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொம்மதேவரா சாய் சந்திரவதன். பொம்மதேவரா சாய் சந்திரவதன் தான் Fear of God என்ற புக் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ஹரிசங்கர் வாசுதேவன் வாஸ் ஃபேமஸ். ரீசனாக பார்த்தா ஹரிசங்கர் வாசுதேவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாரு. அவரோட என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் யாருன்னா ஃபேமஸ் ஹிஸ்டாரியன். இம்பார்ட்டன்ட் டேஸில் ஒரு நியூஸ். இந்தியா செலிப்ரேட்ஸ் நேஷனல் டெக்னாலஜி ஆன் 11th May. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னாலஜி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? 11th May வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்டு த ட்ரக் ரெமிடிஸ்வேர் டு ட்ரீட் கொரோனா ஆஃப்டர் தி US? அது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெம்டிசிவிர் அப்படின்ற ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வந்து யூஎஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூஎஸும் இது பண்ணாங்க. யூஎஸ்க்கு அப்புறம் இன்னொரு கண்ட்ரி எது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரெம்டிசிவிர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Which country has approved the new coronavirus antigen test? புதுசாக கொரோனா வைரஸ் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா USA. USA பார்த்தீங்கன்னா நியூ கொரோனா வைரஸ் ஆன்டிஜன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
Recently, on which platform has Poitner Institute launched a chatbot to investigate fake news? ஒரு பிளாட்ஃபார்மில், அதாவது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா Poitner Institute வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்பாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாட்பாட் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. அது எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்பாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Who has issued a commemorative postage ticket? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமமரேட்டிவ் போஸ்டேஜ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எராடிகேட் பண்ணுறதுக்காக. ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் பண்ணி 40 years ஆகுது. அது நினைவு கூற வகையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமமரேட்டிவ் போஸ்டேஜ் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். விச் கண்ட்ரி சைன்ட் வித் இந்தியா ஏ அக்ரிமெண்ட் ஃபார் கோக்கிங் கோலுக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது யார், எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் தான் பார்த்தீங்கன்னா கோக்கிங் கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா IIMAI, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் ஆக்டிவ் இன்டர்நெட் யூசர்ஸ்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா IIMAI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்டிவ் இன்டர்நெட் யூசர்ஸ் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. Recently, Tribal Cooperative Marketing Development Federation of India and Arts of Living has signed MOU for promoting tribal enterprises. Who is the present Minister of Tribal Affairs? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் கூட வந்து MOU மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் என்டர்பிரைசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அந்த ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் யார் வந்து ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பிரசன்ட் மினிஸ்டர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல் அஃபேர்ஸ். Which state has constituted a high-level committee to advise on the lockdown response? ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை-லெவல் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ரெஸ்பான்ஸை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை-லெவல் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க லாக்டவுன் ரெஸ்பான்ஸ்க்கு. ஹெட்டாக வந்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அப்படின்றவர் வந்து போட்டிருக்காங்க. Which state government has launched interactive health protocol? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஹெல்த் ப்ரோட்டோகால் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஒரு இன்ட்ராக்டிவ் ஹெல்த் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராக்டிவ் ஹெல்த் போர்ட்டல். Which one of the following state government launches website for ordering of liquor? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லுறது லிக்கர் ஆர்டரிங்காக. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் ஆர்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கன்வெர்ட் லேட் சிஎம் ஜெயலலிதா ரெசிடென்ஸ் இன் சென்னை இன்டு மெமோரியல். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரெசிடென்ஸ்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்களோட சென்னையில் ஒரு ரெசிடென்ஸ் வந்து பாய்ஸ் கார்டன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரியலாக மாற்றப்பட சொல்லியிருக்காங்க. அந்த ரெசிடென்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேதா நிலையம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதா ஃபஸ்ட்டு வந்து வீட்டோட பேர். Recently, Samsung has tied up with which company to launch Samsung Pay debit card? Samsung வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Samsung Pay debit card அப்படின்றது வந்து லான்ச் பண்ணுறதுக்காக. எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபை அப்படின்ற கம்பெனி கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து டெபிட் கார்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Who has been appointed as its new head of retail banking on Standard Chartered Bank? Standard Chartered Banking-ஓட ரீட்டைல் பேங்கிங் புதிய ஹெட்டாக ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஷால் ராய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹெட் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குக்கு. ரீசென்ட்லி பாஸ்ட் அவே பன்னெண்டா குட்டப்பா வாஸ் ஃபேமஸ். பன்னெண்டா குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இறந்துட்டு அவரோட ஃபேமஸ் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி ரெஃப்ரியாக இருந்தார் அவர். பன்னெண்டா குட்டப்பா இம்பார்ட்டன்ட் டேஸில் 5th May வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டே வரும். 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வெட்டரினரிஸ் டே ஒன்று, வேர்ல்டு ஆஸ்மா டே ஒன்று 5th May. Which country will launch its first Arctica M satellite to monitor the Arctic climate by the end of 2020? ஆர்டிக் கிளைமேட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகா M satellite அப்படின்றத வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகா M satellite அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Who has started the மட்கர் ஃபார்வர்ட் கேம்பெயின்? மட்கர் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த மீடியா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மட்கர் ஃபார்வர்ட் கேம்பெயின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
The United States Food and Drug Regulatory Body FDA has allowed emergency use of which drug for treatment of several ill COVID-19 patients. அது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட COVID-19 பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா ஒரு ட்ரக் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலோவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபுட் அண்ட் ட்ரக் ரெகுலேட்டரி பாடி வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெம்டிசிவிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட நேம். The National Mission for Clean Ganga launched Ideathon on May 2, 2020. The NMCG operates under which மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, அதான் என்எம்சிஜி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாத்தோன் அப்படின்றது வந்து May 2 வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த என்எம்சிஜி வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா வந்து செயல்படுது. இந்தியா ரேங்க்ஸ் அட் விச் பொசிஷன் ஏ சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். இந்தியா வந்து சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸில் எத்தனாவது ரேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd. இந்தியா வந்து பார்த்தா 3rd இருக்குது சயின்டிஃபிக் பப்ளிகேஷனில். The third phase of lockdown is scheduled to end on which date? அது third phase வந்து பார்த்தா ஆல்ரெடி 2 phase முடிஞ்சிட்டு இப்போ third phase வந்து இருக்குது. third phaseோட லாக்டவுன் வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா May 17th third phase லாக்டவுன் வந்து முடியுது. May 18th லாக்டவுன் 4.0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. Who has launched the national e-commerce market பாரத் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு e-commerce மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க. அது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ், கான்ஃபெடரேஷன் ஆஃப் CAIT, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மார்க்கெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. How many new mandis were added to e-NAM platform from 7 states recently? அது பார்த்தீங்கன்னா இந்த e-NAM பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்காக ரீசெண்டாக ஒரு 7 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண்டிஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ மண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காங்க. Where was the first COVID-19 testing bus launched? COVID-19 testing bus வந்து லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா. அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா நடவாடும் கோவிட் சோதனை மையம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், இது பண்ண ரிசல்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 டெஸ்டிங் பஸ் வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. Which state government has launched the Chief Minister Urban Employment Guarantee Scheme? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, சீஃப் மினிஸ்டர் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அர்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுக்குற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இமாச்சல் பிரதேஷ். Which state government has announced a life insurance of 10 lakh rupees for corona warriors? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வாரியர்ஸ், அதாவது கொரோனாவில் வந்து அதில் கொரோனா ஒர்க் பண்ண டாக்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் 10 lakh rupeesக்கான லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Which has become the first state in the country to provide a midday meal ration? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலே அந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதான்னு சொல்லியிருக்காங்க. மிட் டே மீல் வந்து மதிய சாப்பாடு உணவு வந்து கொடுக்கப்படுறதான்னு சொல்லியிருக்காங்க ரேஷனில். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்க போகிறாங்க. To enhance and safeguard the coastal and marine resources of India, which bank has approved $400 million support? அது இந்தியாவோட கோஸ்ட் கார்டும் இது மாதிரி சேஃப் கார்ட் ஆஃப் கோஸ்ட் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ், கோஸ்டல் கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து $400 million வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான் இந்தியாவோட கோஸ்டல் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காக $400 million வந்து கொடுத்துருக்காங்க. Which bank has released a song on Hummer Nagi மணிகே டைட்டில்? ஹம்மர் நகி மணிகே டைட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் வந்து சாங் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா HDFC சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Which snooker player has recently announced his retirement? ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னூக்கர் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அனௌன்ஸ் பண்ண ரிட்டைர்மெண்ட்டை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் எப்டான் தான் ஒரு ஸ்டார் ஸ்னூக்கர் பிளேயர். அவர் வந்து ரீசெண்டாக அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார். Recently, WADA has banned Indian discus thrower Sandeep Kumari for how many years? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை தடுப்பு பிரிவு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சந்தீப் குமார் அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. ஒரு போதைப் பொருள் கொண்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோவர் எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 years அவங்க சந்தீப் குமார் அப்படின்ற டிஸ்கஸ் த்ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. The badminton
World Federation has postponed World Championship 2022 November 2020. The tournament will take place in which country? பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2020 வந்து நடக்கிறதா இருந்துச்சு. அது வந்து நவம்பர் 2021 வந்து மாற்றிருக்காங்க. அந்த டோர்னமெண்ட் வந்து எந்த கண்ட்ரியில் நடக்கிறதான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் தான் வந்து நடக்கிறது. Who is the author of the book The Room Where It Happened, a White House memoir அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. The Room Where It Happened, a White House memoir அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸை பற்றின ஒரு புக். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆத்தர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆத்தர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போல்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணார். அதோட ஆத்தர். ரீசென்ட்லி பாஸ் ஆகி கேஎஸ் நிசார் அகமது வாஸ் ஃபேமஸ். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் நிசார் அகமது அப்படின்ற அவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் போயட். நேம் த ஜுடிஷியல் மெம்பர் லோக்பால் ஆஃப் இந்தியா பாஸ் ஆகி ஆஃப்டர் கெட்டிங் இன்ஃபெக்டட் நோவல் கொரோனா வைரஸ். ஒரு ஜுடிஷியல் மெம்பர் ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவர் ஒரு லோக்பால்னு சொல்லிட்டு லோக் எழுத ஆரம்பிச்சாங்க. அது ஒரு லோக்பால் மெம்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அஜய்குமார் திரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்துட்டாங்க. விச் நேஷன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஐசோலேட்டட் கொரோனா வைரஸ் ஆன்டிபாடி இன் பிரேக் த்ரூ டெவலப்மெண்ட். ஒரு நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து ஆன்டிபாடியை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸில் ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. Which country was the hardest hit by food crisis in 2019 as per the Global Report on Food Crisis 2020? குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ் 2020 இது ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஹார்டஸ்ட் ஹிட் பை ஃபுட் கிரைசிஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சத்தால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. The US plans to borrow how much amount of second quarter to deal with coronavirus pandemic? US வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக்லேருந்து மீண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா US $2.9 trillion US வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. PM நரேந்திர மோடி would participate in the virtual summit of the non-aligned movement. Which country is the current chair of NAM? அந்த நான்-அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் கரண்ட் சேர் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட் சேர் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் தான் பார்த்தீங்கன்னா நான்-அலைன்ட் மூவ்மெண்ட்டோட கரண்ட் சேர் பர்சன். Which of the following ministry has launched the Saras collection on Gem portal அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த சாராஸ் கலெக்ஷன் ஜெம் போர்ட்டலில் சாராஸ் கலெக்ஷன் அப்படி வந்து ரீசெண்டாக ஒரு மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாராஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஜெம் போர்ட்டலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. According to the survey conducted by the Center for Monitoring Indian Economy CMIE, which state has registered the highest unemployment rate in India? ஏப்ரல் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எந்த ஸ்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலையின்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Ministry of Tourism hosts 13th webinar titled Destination Sarixa Tiger Reserve and Dekhno Apna Desh series. The reserve is located in which state? அது Ministry of Tourism வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் செமினார் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, Destination Sarixa Tiger Reserve ஆஃப் Dekhno Apna தேஷ் சீரியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த சரிக்ஷா டைகர் ரிசர்வ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். Which organization has developed ultraviolet disinfection tower UV blaster for chemical free and rapid disinfection? அது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் டவர் வந்து பார்த்தீங்கன்னா இது டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO. The researchers at National Institute of Animal Biotechnology NIAB developed a biosensor EcoSense to detect COVID-19 within 30 seconds using 20 microliters of the sample of saliva. The NIAB is located at which city? The நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோசென்சர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, EcoSense அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வந்து இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரி வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த NIAB வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஹைதராபாத் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி வந்து இருக்குது. According to the Global Report on Food Crisis 2020, how many people are living under food crisis currently? இந்த Global Report on Food Crisis 2020ல எவ்வளோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கிரைசிஸில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 135 மில்லியன் 135 மில்லியன் பேர்ஸ் வந்து அவ்வளோ ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைசிஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
Which IIT has collaborated with Hong Kong-based New Frontier Capital Management Company to create venture capital? Which IIT? எந்த ஒரு ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பேஸ்ட் நியூ ஃப்ரான்டியர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஃப்ரான்டியர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க. US-based Silver Lake Partners has bought 1.1% stake in which among the following company recently? US-based Silver Lake என்ற US-based கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.15% ஸ்டேக் வந்து வாங்கினாங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. Name the Indian company which has signed an agreement with Trafigura Private Limited, Singapore to acquire 50% stake in Riker Based Private Limited (RBMPL). இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. 50% ஸ்டேக் வந்து வாங்க போகிறத வந்து போட்டிருக்காங்க. யார் எந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைக்கர் பேஸ்ட் பிரைவேட் லிமிடெட்ல வந்து 50% ஸ்டேக் வாங்க போகிறத சொல்லியிருக்காங்க. In which category the 3 Indian journalists have been honored with 2020 Pulitzer Prize? 2020 Pulitzer Prize வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் 3 ஜர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஜர்னலிஸ்ட் வந்து எந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபோட்டோகிராஃபின்ற கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2020 Pulitzer Prize வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. When is the last date for filing of nominations of National Sports Awards? National Sports Awards 2020 வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு இதில் வந்து கொடுப்பாங்க. அந்த நாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3 தான் வந்து பார்த்தா நாமினேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்க்கு. Indian American Ashok Michael Pinto has been nominated as the US representative to which among the following institutions? இந்தியா அமெரிக்கன் ஒருத்தர் அசோக் மைக்கேல் பின்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா US ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதோட இன்ஸ்டியூஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் பார்த்தீங்கன்னா IBRD. Who has been appointed as new president, CEO and MD of Honda Motorcycles and Scooter India? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புது பிரசிடென்ட் CEO அண்ட் MDயாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா ஹோண்டா மோட்டார் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியாவுக்கு ஒரு நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அட்சுஷி ஒகட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியாவோட புது பிரசிடென்ட் CEO அண்ட் MD. What is the name of voice-based application which was launched by BharatPe recently to avail facilities without touching mobile phones? ஒரு voice-based application வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா BharatPe அப்படின்றது பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது மொபைல் ஃபோனை டச் பண்ணாமே பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வரதுக்காக அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா BharatPe Balance. The 2021 Commonwealth Youth Games have been postponed to which year? 2021 காமன்வெல்த் யூத் கேம்ஸ் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. அது வந்து எந்த வருஷத்துக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2021 வந்தது 2023க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. Which country will not allow the use of saliva or spit to sign the ball once cricketing training resumes in the post COVID-19 world? அதாவது பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து COVID-19 முடிஞ்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வெளியே வரும். விளாட வந்து வரும்போது ரெஸ்யூம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பால் வந்து நம்மளோட எச்சில் தொட்டோ இல்லைனா நம்மளோட வேர்வையை தொட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணுறது வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ட்ரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அலோவ் பண்ண மாட்டோம். அது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. Name the Egypt's tennis player who has been banned by the Tennis Integrity Unit from professional tennis for life following his conviction on multiple match fixing and associated corruption charges. ஒரு எகிப்ட் டென்னிஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க டென்னிஸ் இன்டெகிரிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கரப்ஷன் சார்ஜஸ்னால. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசப் ஒசாம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தோட டென்னிஸ் பிளேயர். அவர் வந்து கரப்ஷன் சார்ஜஸ்க்காக பேன் பண்ணியிருக்காங்க. COVID Kada, a multimedia guide for mass awareness. A multimedia guide on COVID-19 was launched on occasion of 50th Department of Science and Technology Foundation. Who is the Science and Technology Minister of India? COVID Kada, a multimedia guide for mass awareness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிமீடியா கைட் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட 50th ஃபவுண்டேஷன் டேல அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹர்ஷ்வர்தன் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர். மைக்கேல் ராபின்சன் who passed away recently was associated with which sports? ரீசெண்டாக மைக்கேல் ராபின்சன் அப்படின்னு வந்து இறந்தார். அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் மைக்கேல் ராபின்சன். நம்ம இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே 2020 எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10th மே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th மேல செகண்ட் சண்டே ஆஃப் மே மாதத்தோட செகண்ட் சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ரீசென்ட்லி த வேர்ல்ட் பேங்க் ஹஸ் அப்ரூவ்ட் ஏ லோன் ஆஃப் $400 million டு விச் கண்ட்ரி. வேர்ல்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா $400 million வந்து ரீசெண்டாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுக்குறதா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் $400 million வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் வந்து கொடுக்குறதா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Recently, to which country has Asian Infrastructure Investment Bank given a loan of $500 million for COVID-19 emergency procedures? அதாவது பார்த்தீங்கன்னா COVID-19 எமர்ஜென்சி ப்ரொசீஜருக்காக $500 million ரீசெண்டாக ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. லோனை கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா $500 million ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்க போகிறாங்க. விச் கண்ட்ரி ஹஸ் லான்ச் நியூ ராக்கெட் லாங் மார்ச் 5B. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 5Bன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்ன கண்ட்ரின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. Who has inaugurated the new route for the கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா அப்படின்ற புது ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அது இனாகிரேட் பண்ணார். Indian Council of Medical Research has partnered with DAS for delivery of its coronavirus COVID-19 testing kits. ICMR வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட COVID-19 டெஸ்டிங் கிட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு இதுக்கு பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஒரு இது ஃபார்ம் கூட. அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எது கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ICMR வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு பர்வாசி ரகத் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோடனே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் பிரவாசி ரகத் மித்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் த ப்ரொமோஷன் ஆஃப் 10th class ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து கொரோனான்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்காமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10th class ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் பேண்ட் 11 pans of pan masala for 1 year in the state, citing the presence of chemical which is harmful to the heart and can use various diseases. அந்த பான் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. 11 வகையான பான் மசாலா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அது வந்து ஹார்ட் டிசீஸ் காஸ் பண்ணுது, நிறைய ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். Who has launched an own online platform. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா லிமிடெட் தான் ஓன் ஆன்லைன் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Recently, Ministry of Defence has tied up with whom to modernize 37 airports. Ministry of Defence வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 ஏர்போர்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைப் வச்சிருக்காங்க. எந்த ஃபார்ம் கூட டைப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் கூட தான் டைப் வச்சிருக்காங்க. Recently, Moody's has estimated what percentage of India's growth rate in fiscal year 2021. Moody's வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட growth rate 2021க்கு எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0%. Moody's வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. Who has been reappointed as the president of Melbourne Cricket Club. MCC மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு கிரிக்கெட் கிளப். அதோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குமார் சங்ககாரா தான் மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்போட பிரசிடெண்ட்டாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. 9th May வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th May தான் வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. Dia Mirza's term as UNEP Goodwill Ambassador till when? UNEP Goodwill Ambassador Dia Mirza வந்து இருக்காங்க. அதோட டென்யூர் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டென்யூர் வந்து 2022 வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா UNEPயோட குட்வில் அம்பாசிடராக இருப்பாங்க. When does the UN mark time of remembrance and reconciliation for those who lost their lives during the Second World War? என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ரெமம்பரன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் ஃபார் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் செகண்ட் வேர்ல்டு வாரில் உயிரினத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெமம்பரன்ஸ் டைம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா May 8, 9. Which mission has the government of India launched to bring in Indians from abroad? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருக்க இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா விமானம்லாம் கூட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மிஷன். இது இந்தியாவுக்குள்ளே இருக்க ட்ரெயின் சொல்கிறவங்களுக்கு வந்து ஷ்ராமிக் ஸ்பெஷல். இந்தியாவுக்குள்ளே ட்ரெயின் மூலிமா மற்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்பெஷல் மிஷன் வந்து ஷ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின். Which state government has raised the retirement age to 15 years for government employees? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப 58லேருந்து 59 வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிற ஏஜ். அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நம்மளோட ஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 years தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
விச் ஸ்டேட் ஹஸ் சஸ்பெண்டட் மேஜர் லேபர் லாஸ் ஸ்டில் 1000 days டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லேபர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேபரோட நலனுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1000 நாளுக்கு வந்து பார்த்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். தெலங்கானா ஹஸ் இம்போஸ்ட் ஹவு மச் ஃபைன் ஃபார் நாட் வியரிங் மாஸ்க் இன் பப்ளிக் பிளேஸ். தெலங்கானா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் முகக்கவசம் போட்டு போனால் ஃபைன் வந்து போடுறாங்க. அது எவ்வளோ ஃபைன் போடுறதா வந்து சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து ஃபைன் போடுறாங்க மாஸ்க் போடாமல் போனால். Which state government has launched a public hearing portal for people trapped outside. ஒரு பப்ளிக் ஹியரிங் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெளியில் மாட்டிருக்க மக்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதா அவங்களுக்கு கூட்டு வரதுக்காக எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஹியரிங் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Whereas the 2-day webinar on education leadership during a crisis recently started. வெபினார்னா வெப்சைட் மூலமாக செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறது. எஜுகேஷன் லீடர்ஷிப் டியூரிங் கிரைசிஸ் எஜுகேஷன் லீடர்ஷிப் டியூரிங் கிரைசிஸ்ன்ற வெபினார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து 2-day வெபினார் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-day வெபினார் வந்து நடந்துட்டுருக்கு. Which of the following state has launched on ஆன்லைன் போர்ட்டல் scholarships.government in அண்டர் முக்கியமந்திரி யூபா யோஜனா. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. scholarship.government இன்னைக்கு எதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி யூபா யோஜனா கீழே எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரிபுரா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. In which pharmacy company Tata Group has recently bought a 50% stake. ஒரு ஃபார்மசி கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்மசி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த டாடா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் ஆதார் ஃபார்மசி கம்பெனியில் வந்து டாடா குரூப் வந்து 50% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. US firm Vista Equity Partners will be visiting ₹11,367 crore in which Indian company. US firm Vista Equity Partners வந்து பார்த்தீங்கன்னா 11,367 கோடி ரூபாய் இது ஒரு இந்தியன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த கம்பெனிலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Asian Development Bank has recently lent $500 million to which country for economy and public health management. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்கனாமிக் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்காக $500 million வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு தான் $500 million எக்கனாமி அண்ட் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Who has been appointed as the brand ambassador of எல்சா கார்பரேஷனோட பிராண்ட் அம்பாசடர் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜிங்கியா இருக்கானே தான் எல்சா கார்பரேஷனோட பிராண்ட் அம்பாசடர். Which bank has hiked home loan rates linked to report by up to 30 basis points. ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் கூட சேர்த்து 30 basis points. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த பேங்க்னா எஸ்பிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் ரேட்ஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. Who has launched ஆயுஷ் சஞ்சீவானி ஆப். ஆயுஷ் சஞ்சீவானி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹர்ஷவர்தன் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. A book titled Vijayant at Kargil, A Life of a Kargil War Hero. The book is the biography of. ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா விஜயண்ட் அட் கார்கில் த லைஃப் ஆஃப் கார்கில் வார் ஹீரோ. கார்கில் வாரோட ஹீரோ ஒருத்தரான புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பயோகிராஃபி வந்து யாரை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் தப்பரோட பயோகிராஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராப் கிப்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். அவர் எந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ராப் கிப்ஸ் வாஸ் அவர் வந்து ஒரு ஃபேமஸ் டைரக்டர். வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே எப்போ செலிப்ரேட் பண்ணால் May 8. எல்லா வருஷமும் May 8 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஈரான்ஸ் நியூ கரன்சி. ஈரானோட புது கரன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புது கரன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோமான்டோ தான் ஈரான்ஸ் நியூ கரன்சி. Which among the following countries assured to give foreign firms equal access to government support policies. அதாவது ஃபாரின் ஃபர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் அக்சஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பாலிசிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபர்ம்ஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவல் அக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த கண்ட்ரினா சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபர்ம்ஸ்க்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பாலிசிஸில் ஈக்குவல் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. Which nation has reopened its mosque ஃபார் பப்ளிக் பேருக்கு வந்து மசூதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் அங்கே இருக்க மசூதிகள்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விச் நேஷன் ஹஸ் பேன்ட் த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ். ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கண்ட்ரினா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. Who has launched Safe Dada Dadi and Nana Nani campaign. Safe Dada Dadi Nana Nani campaign வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லுறதுன்னா நித்தி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தாதா தாதி நானா நனி வந்து கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ஃப்ரீ நம்பர் ஆஃப்
ஃப்ரீ நம்பர் டு அக்சஸ் ஆரோக்கிய சேத்து ஐவிஆர்எஸ் சர்வீஸ். டோட்டல் அந்த ஆரோக்கிய சேத்து ஐவிஆர்எஸ் சர்வீஸை வந்து அக்சஸ் பண்ணால் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1921 தான் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேத்து ஐவிஆர்எஸ் சர்வீஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர். National Gallery of Modern Art, New Delhi has presented a virtual program NGMA की संरक्षक से for the current week. The theme of the virtual program is National Gallery of Modern Art வந்து பார்த்தீங்கன்னா ஒரு virtual program NGMA की संरक्षकன்றது பண்ணால் அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பை ஆர்டிஸ்ட் தான் அதோட தீம். Which state government has allowed 12 hours shift for factory workers till June 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர் ஷிஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. June 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. Which among the following cities witnessed a horrific toxic gas tragedy on May 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. எந்த சிட்டின்னு கேட்டிருக்காங்க. சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். Which state government has launched CMAPP app? CMAPP ஆப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை CMAP ஆப்னு சொல்லலாம். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா CMAP லான்ச் பண்ணியிருக்காங்க. Who has been awarded the Youth Career Award in Nano Science and Youth Technology for the year 2020? 2020க்கான யூத் கேரியர் அவார்ட் நானோ சயின்ஸ் அண்ட் யூத் டெக்னாலஜி யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சௌரப் லோதா தான் 2020க்கான யூத் கேரியர் அவார்ட் நானோ சயின்ஸ் அண்ட் யூத் டெக்னாலஜிக்கு வாங்கியிருக்காரு. With whom has PNB Housing Brands entered into an agreement for reusable PPE kits? Reusable PPE கிட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட ஐஐடி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைப் வச்சுருக்காங்க. அது எந்த ஐஐடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி கூட தான் PNB ஹவுசிங் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. Who has been elected as the chairman of the Public Accounts Committee of Parliament? பார்லிமெண்ட்டோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனை யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யார் எலெக்ட் ஆயிருக்காங்கன்னா அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்டோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனாக எலெக்ட் ஆயிருக்காரு. Who has taken charge as the Director General of Labour Bureau in the Ministry of Labour and Employment? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் லேபர் பியூரோவை ஒருத்தர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. ஒரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் நெகி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் லேபர் பியூரோ. Which new portal has been launched by the Ministry of Civil Aviation? Ministry of Civil Aviation வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Ministry of Civil Aviation லான்ச் பண்ண புது நியூ போர்ட்டல். Which among the following has launched the India SME Services Platform? India SME Services Platform வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா SME Service Platform வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Which bank has become the first bank to extend the moratorium to non-banking finance companies? ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா NBFCs நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் NBFCஸ்க்கான மொரட்டோரியம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தலித் எழில்மலை பாசவே ரீசென்ட்லி வாசே ரினோடு. தலித் எழில்மலைன்றது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவர் வந்து என்ன ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன். வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே 2020. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th May வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க 1996. Who was recently awarded the commemorative World War II medal by Russia? ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு commemorative World War II medal வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் பண்ணாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Which country has claimed to develop first potential vaccine candidate that neutralizes the virus in human cell? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஹியூமன் செல் இருக்க வைரஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரினா இட்டாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. Former JNK Chief Minister Mahbooba Mufti's PSA detention has been extended for how many months? மக்பூபா முஃப்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டு சிறையில் வந்து இருக்காங்க. அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் டிடென்ஷன் வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 3 months வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. The Central Trade Union has out how much monthly cash support from the Center for Needy Households? சென்ட்ரல் ட்ரேட் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேஷ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மந்த்.
when is the last date for filing annual GST return for fiscal year 2018-19? GST return ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 2018-19 லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா September 30th. which state government has extended the lockdown till May 29? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனை May 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து May 29 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. which state government has launched ஆயுஷ் கவாச் ஆப்? ஆயுஷ் கவாச் அப்படின்றது ரீசெண்டாக ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஆயுஷ் கவாச் ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. Delhi government has increased the VAT on petrol from 27%. வேல்யூ ஆட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 27%லேருந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. which state police has recently launched சங்கல்ப் ஸ்கீம் டு ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் டு த எல்டர்லி? ஒரு ஸ்டேட் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சங்கல்ப் ஸ்கீம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வயசானவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து ஆரம்பித்தாங்க. அது எந்த ஸ்டேட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் போலீஸ் அப்படின்னா மத்திய பிரதேஷ். which state government has issued WhatsApp number for corruption complaint? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஏதாவது கரப்ஷன் ஏதாவது இது பண்ணாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. which state government has announced the launch of நிகா ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். which state government has launched பிர்சா ஹரித் கிராம் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட். which state union territory has launched the CGST COVID app? CGST COVID ஆப்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் இல்லை யூனியன் டெரிட்டரியில் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா CGST COVID ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக. Karnataka has announced a new relief package for flower growers, weavers, barbers, auto and taxi drivers. How much amount has been allocated for the package? ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர் க்ரோவர்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு, பார்பர்ஸ், ஆட்டோ அண்ட் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1610 crores 1610 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சமுத்ரா சேத்து இஸ் லான்ச் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஆப்ரேஷன் சமுத்ரா சேத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து லான்ச் பண்ணாங்க. அது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி தான் ஆப்ரேஷன் சமுத்ரா சேத்து அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்லி விச் இந்தியன் ஜெர்னலிஸ்ட் ஹாஸ் பீன் அவார்டட் வித் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு? ஒரு இந்தியன் ஜெர்னலிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு வந்து கொடுத்தாங்க. அது எந்த இந்தியன் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் வரதராஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Name the Indian state which has launched app named Exit app for people of other states who are stranded in the state due to lockdown. ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க இன்னொரு மாநிலத்தில் போய் மாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவுறதுக்காக. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். who has become the first Hindu pilot of Pakistan Air Force? பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு இந்து வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னா ராகுல் தேவ். who is appointed as the new CFO of Flipkart? ஃப்ளிப்கார்ட்டோட புது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் வெங்கட்ராமன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா May 15 வந்து எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து May 15. which country has developed a I feel you bracelet to ensure social distancing? I feel you bracelet ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்காக. இது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த கண்ட்ரினா இட்டாலி. இந்த சென்டர் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் CLSS ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா March 2021 வரைக்கும் CLSS வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. The PM CARES Fund Trust has allocated how much amount for India's fight against COVID-19 in first installment? இந்த PM CARESலேருந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ஃபைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3100 crore. The railway has cancelled regular passenger train service till when? ரெகுலர் பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்போ வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ June 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வில் செல் ஒன்லி இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் இன் தேர் கேன்டீன். ஒரு இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ்னால் எங்கள் லோக்கலில் இது பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கேன்டீன்ஸில் வந்து செல் பண்ண போகிறதா வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 June 2020. 1 June 2020 இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து கேன்டீனில் வந்து விற்பாங்க.
who has launched United We Fight song to fight COVID-19. United We Fight அப்படின்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லான்ச் பண்ணாங்க COVID-19 ஃபைட்காக. அது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ICCR தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. The web portal Hope, helping out people everywhere, has been launched by which is to create employment opportunities for the trained youths of the state. Hope அப்படின்ற வெப் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னா வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குறதுக்காக யூத்ஸ் வந்து ட்ரைன்டு யூத்ஸ்க்கு வந்து அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். The Jammu and Kashmir administration and Haryana government have framed a plan to implement the Jal Jeevan mission to provide tap connections to every rural household by 2022. Who is the present Union Ministry of Jal Shakti? அது மாதிரி தான் ஜல்சக்தியோட ப்ரெசன்ட் யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் தான் அப்படி தான் ஜல்சக்தியோட மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர். The Gujarat government has made digital payment mandatory for all home delivery services in which city? குஜராத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் வந்து மேண்டரியாக பண்ணியிருக்காங்க ஹோம் டெலிவரி சர்வீசஸ்க்கு. எந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில். The conference Reboot the Economy Through Science, Technology, Research, Translation was organized by which among the following? கான்ஃபரன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. The government has announced how much special credit facility for street vendors under Atmanirbhar economic package. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆத்மநிர்பார் எக்கனாமிக் பேக்கேஜுக்கு. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5,000 crore. How much additional emergency working capital fund has been announced for small and marginal farmers under Atmanirbhar economic package? ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ஆத்மநிர்பார் எக்கனாமிக் பேக்கேஜில் அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 crore rupees. 30,000 crore பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. According to the recent UNCTAD report, what percentage of global trade has decreased in the first quarter of 2020? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய ரிப்போர்ட் UNCTAD ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் குளோபல் ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3% பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. Who among the following is appointed as the new Director General of Archaeological Survey of India? அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர் ஜெனரல் ஆர்கனைசேஷன் சர்வே ஆஃப் இந்தியாவை ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி வித்யாவதி தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சர்வே ஆஃப் இந்தியாவோட நியூ டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் பாக்ஸர் டேஸ் வாஸ் ரீஇண்டக்டட் டு தி டிசிப்ளினரி பேனல் ஆஃப் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினரி பேனலில் ஒருத்தர் வந்து திரும்ப ரீஇண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபார்மர் காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் வாங்கின இந்தியன் பாக்ஸ். அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா அகில் குமார். What is the name of Grammy Award winner for the best song Where is the Love recently passed away? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா Where is the Love அப்படின்ற சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டு வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன அப்படி அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டி ரைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Where is the Loveன்ற கிராமி அவார்ட் வின்னிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டு வாங்கினாங்க இந்த பெஸ்ட் சாங்க்கு. அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 256 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்துருப்போம். நடுவில் இம்பார்ட்டன்ட் டேஸும் ஒரு சிலது வந்து பார்த்துருப்போம். ஹோப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் விரும்பும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து வீடியோ போட்டு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.